வணக்கம். என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. எத்தனை வயசானாலும் கன்னியாகவே ஒரு பெண் அப்படி காண கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்னப்பா இது? இப்போ நடிகர் சிவகுமார் சொல்லுவோம், என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னு. அதே போல் எத்தனை வயதானாலும் கன்னியாகவே இருக்கிற ஒரு பெருமைக்குரிய ஒரு காந்த அழகி ஒருத்தங்க உண்டு. அந்த அழகியை கனவு கன்னி அப்படின்னு கொண்டாடுறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் கனவு கன்னி அப்படின்ற ஒரு அடைமொழி ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று நடிகை ஹேமமாலினிக்கு, இன்னொருவர் ஸ்ரீதேவி. இருவருமே தமிழகத்தின் தேவதைகள் அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் சந்தோஷம், பெருமை, ஆனந்தம், மகிழ்ச்சி. இதில் ஸ்ரீதேவி அப்படிங்கிற தேவதையினுடைய மரணம் நமக்கு மாறாத துக்கத்தை, மாறாத காயத்தை நமக்கு இன்றைக்கும் உணர்த்திக்கிட்டே இருக்கு. குழந்தை நட்சத்திரமாக நம்ம மனசில் இடம் பிடிச்சவங்க தான் ஸ்ரீதேவி. இதில் ஆச்சரியம், இன்றைக்கும் அதே முகம், அதே சிரிப்பு, அதே வசீகரம். கமல் ரஜினி காலகட்டத்தில் ஹீரோயினாக வலம் வந்த ஒரு அட்டகாசமான நடிகை தான் ஸ்ரீதேவி. இன்னொன்று நடந்துச்சு, அதாவது தமிழ் சினிமாவுடைய மொத்த ரசிகர்களும் தங்களுடைய நாயகியாகவே பார்க்க தொடங்கினார்கள் ஸ்ரீதேவியை. நீ கமல் கூட நடித்தாலும் சரி கண்ணு, ரஜினி கூட நடித்தாலும் சரி கண்ணு, ஜெய்சங்கர் கூட நடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீ தான் ஹீரோயின் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் கனவு கண்டார்கள். அதனால தான் இந்தியாவோட கனவு கண்ணின்னு ஸ்ரீதேவிக்கு அப்படி ஒரு அடைமொழி வந்துச்சு. அதற்கு முன்னாடி குழந்தையிலிருந்தே நடிச்சுட்டு வந்தாங்க கூட குமரியாக இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் மூலம் தான் அப்படி ஒரு அட்டகாசமான வாய்ப்பு கிடைச்சது. காதலனை பறி கொடுத்துட்டு காதலனுடைய நண்பனே தன்னை அடைய நினைக்கிற வேலையில் அவனுடைய தந்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வில்லனுக்கு சித்தியாகிற கதை பாலச்சந்தருக்கு ஒன்று இப்படி போட்ட கதை புதுசு இல்லை. ஆனால் 16-17 வயசில் கதாநாயகியை வலம் வந்த அந்த முதல் படத்திலேயே அப்படி ஒரு செல்வி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று தைரியமாக நடித்தது தான் ஸ்ரீதேவிக்கு அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச முதல் வெற்றி. சரி, அடுத்தாப்புல தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு வாசல் அப்படின்னு பாரதி ராஜாவையும் பாரதி ராஜாவுடைய திரைப்படமான 16 வயதிலேயும் சொல்லுவோம். 16 வயதிலேயும் சொல்லும் போதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த தேவதை மயில் ஸ்ரீதேவி அப்படி நிற்பாங்க இல்லையா? அப்படித்தான் நமக்கு மயிலாக அறிமுகமாகி கனவு கன்னியாக ஜொலிச்சிட்டு இருந்தார். கமல், ரஜினி, விஜயகுமார், ஜெய்கணேஷ் அப்படின்னு பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கூடையும் நடித்தார். அவ்வளவு ஏன், நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருந்தப்போ கூட சிவாஜிக்கு மகளாகவும் நடித்தார், ஜோடியாகவும் நடித்தார். எப்படி இருந்தால் என்னங்க, ஸ்ரீதேவியை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், நம்ம வீட்டு பொண்ணாவே அவரை நினைச்சோம். காரணம் அந்த முகம், அந்த வெள்ளந்தியான முகம், கண்களும் உதடுகளும் பேசிச்சிருக்கிற பாந்தமான முகம். சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தெலுங்குக்கு போனாங்க, ஹிந்திக்கு போனாங்க, எல்லா மொழியிலையும் நடித்தாங்க, ரவுண்டு கட்டி வளம் வந்தாங்க. இங்கே காயத்ரி, வாழ்வே மாயம், போக்கிரி ராஜா, வறுமை நிற சிவப்பு அப்படின்னு ஜானி மாதிரியான படங்கள். ஒவ்வொரு படத்துலையும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க ஸ்ரீதேவி. அதனால தான் இறந்தும் இன்றைக்கும் நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய உயரமும் கௌரவமும் தந்த அந்த விஜி, 3ஆம் பிறை விஜி கதாபாத்திரத்தை யாரால் இங்கே மறக்க முடியும்? அந்த 3ஆம் பிறை விஜயோட உடல் மொழியும் குரல் பாவனையும் குழந்தை போலான செய்கைகளும் எந்த நடிகைக்குமே வராதுங்க. எல்லா நடிகைகளுக்குமான ஒரு தேவி பாடம், ஸ்ரீதேவி பாடம் தான் அந்த கதாபாத்திரம். அண்ணன் தங்க பாசம்னா பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்திரி அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா? அதே போல ஏதேனும் ஜோடியை சொல்றதா இருந்தால் பெரிய கமல் ஸ்ரீதேவிங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு 70களும் 80களும் இருந்துச்சு. அப்படி ஒரு பாந்தமான ஜோடியாக ஜோதியாகவே தகதகத்தார்கள் இவங்க. தமிழ் படங்களை குறைச்சிட்டாங்க, ஹிந்தியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. 80களுடைய இளைஞர்கள் பசி தூக்கம் மறந்த கதையெல்லாம் அப்போ நடந்துச்சு. எத்தனையோ படங்கள், எத்தனையோ பட்டங்கள், எவ்வளவோ வெற்றிகள், எத்தனையோ பிரம்மாண்டமான கிரீடங்கள் அப்படின்னு புகழனுடைய உச்சியில வீறு நடை போட்டாலும் கூட இம்மி அளவு கூட அந்த கர்வத்தை தலைக்கில ஏற்றிக்காம வாழ்ந்தது தான் ஸ்ரீதேவியினுடைய அழகியலுக்கும் அழகான வாழ்வியலுக்கும் ஒரு உதாரணம். கமல் கூட குரு, மீண்டும் கோகிலா அந்த மாமி, இராணுவ வீரன்ல ரஜினி கூட இப்படின்லாம் வந்தாலும் ஜானியில் அந்த பாடகியினுடைய கதாபாத்திரம் ஸ்ரீதேவிக்கு
அதாவது மயிலுக்கு கிடைச்ச கிரீடத்தினுடைய இன்னும் ஒரு இறகு, இன்னும் ஒரு சிறகு. அந்த பாடகி கதாபாத்திரத்தை சத்தியமாக ஸ்ரீதேவியை தவிர வேற யாருமே நடிச்சிருக்க முடியாது. ஏன் இங்கிலீஷ் அப்படிங்கிற படம் ஸ்ரீதேவிக்கு இன்னொரு பரிபாலனம். புலியில் வந்த மகாராணி வேஷமும் கூட விஜய் கூட நடித்தாங்களே, அதுக்குள்ள கூட அதீத மேக்கப்பு தான் தவறாயிடுச்சு. ஆனால் அப்பவும் கூட ஸ்ரீதேவியை பற்றி யாரும் கிண்டல் அடிக்கலை. ஸ்ரீதேவியை நம்ம மன்னிக்க தயாரானோம். ஏன்னா ஸ்ரீதேவி எப்போதுமே தேவதையை யாரும் எப்போதும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களை திட்டும் அளவுக்கு ரசிகர்கள் தான் இருந்தாங்க. அதாவது ஸ்ரீதேவி ரசிகர்களுக்கு எப்போவுமே ஸ்ரீதேவி தான். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பிரஷன், கோழிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறபோது உடம்புல டாக்டர் சில்மிஷம் பண்ணுவார், அப்போ இன்னொரு எக்ஸ்பிரஷன். குருவம்மா இறந்ததும் பொறுப்போடையும் ஒருவித பயத்தோடையும் நிதானத்தோடு அணுகுகிற அந்த வேலையில் வேற ஒரு எக்ஸ்பிரஷன். சந்தைக்கு போ, தாலி வாங்கு, என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் என்னையே கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஜப்பானிகிட்ட சொல்லும்போது பக்குவம், தெளிவு, அட்டகாசமான எக்ஸ்பிரஷன். இன்னும் எத்தனையோ கனவுக்கணிகள் வரலாம். ஆனால் மயில் இறகு என்று வருடிய அந்த முகம், மயிலின் இடம் யாராலையும் எப்போதும் நிரப்பவே முடியாத இடம். ஸ்ரீதேவி நின்று நிதானித்து மெதுமெதுவாய் வெற்றி சாம்ராஜ்யம் கொண்ட பேரரசி. ஆனால் மரணம் மட்டும் அவசரமாக. இந்த வயதிலேயே ஸ்ரீதேவிக்கு மாரடைப்பு. ஆனால் ரசிகர்களுக்கு நெஞ்சில்தான் மாபெரும் வலி. மயிலின் நினைவு நாளில் ஸ்ரீதேவியை கொண்டாடுவோம், போற்றுவோம், வணங்குவோம். தேவதைகளுக்கு எப்போதுமே அழிவில்லை, ஸ்ரீதேவிக்கும் அப்படித்தான்.